தமிழுக்கும் தமிழ் மக்களுக்கும் வணக்கம். இன்னைக்கு ஆகஸ்ட் 12ஆம் தேதி திங்கட்கிழமை. இன்னைக்கு நம்ம குற்றால அருவிகளோட நிலவரத்தெல்லாம் பார்க்கலாம். அதுக்கு முன்னால சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம ரெகுலராக போடுற ஃபால்ஸ் அப்டேட் எல்லாம் பார்க்கலாம். இந்த வீடியோ வந்து காலையில் 7:30க்கெல்லாம் எடுக்கப்பட்ட வீடியோ. மெயின் ஃபால்ஸை பொறுத்த வரைக்கும் பார்க்கிங் ஓரளவுக்கு ஃப்ரீயாக தான் இருந்தது. கூட்டம் பார்த்திங்கன்னா நீங்கள் வீடியோவில் பார்க்கும்போதே தெரியும். நேற்று விடுமுறை நாளில் எப்படி இருந்ததோ அதே மாதிரி தான் திங்கட்கிழமை காலையிலையும் இருக்குது. போன வருஷத்தை கம்பேர் பண்ணும்போது இந்த வருஷம் சுற்றுலா பயணிகளோட வருகை வந்து கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குதுன்னு சொல்லலாம். போன வருஷம்லாம் சனி ஞாயிறு விடுமுறை நாட்களில் தான் கொஞ்சம் கூட்டம் அதிகமாக இருந்தது. மற்ற நாட்களில் ஓரளவுக்கு ஃப்ரீயாக தான் இருந்தது. ஆனால் இந்த வருஷம் வந்து கொஞ்சம் ரஷ்ஷாகவே இருந்துக்கிட்டு தான் இருக்குது. மெயின் ஃபால்ஸில் வாட்டர் லெவல் பார்த்திங்கன்னா ஒரு நார்மலான வாட்டர் லெவல் தான், பெருசாக சொல்லிக்கிட்ட மாதிரி இல்லை. குற்றால கிளைமேட்டை பொறுத்த வரைக்கும் காலையிலே நல்லா கடுமையான வெயில் தான் அடிச்சுக்கிட்டு இருந்தது. மழைக்கான எந்த ஒரு அறிகுறியுமே இல்லை, காற்று கூட இல்லை. ஆனால் நம்ம வந்து குற்றால கிளைமேட்டை வந்து கணிக்கவே முடியாது. திடீர்னு கிளைமேட் சேஞ்ச் ஆகி மழை பெய்யும். நேற்று காலையில் இப்படி தான் இருந்தது கிளைமேட். ஆனால் ஈவினிங் பார்த்திங்கன்னா மழை வருத மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் இருந்தது. ஸோ கிளைமேட் வந்து நம்ம கணிக்க முடியாது. இன்றைக்கி வந்து மெயின் அருவியோட நிலவரம் இதுதான். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா 5 ஃபால்ஸ் போயிருந்தோம். காலையிலே பார்க்கிங் ஓரளவுக்கு ஃப்ரீயாக தான் இருந்தது. வந்தீங்கன்னா ஈஸியாக பார்க் பண்ணிவிட்டு குளிக்க போகிறதுக்கு மாதிரி இருக்கும். நம்ம மெயின் அருவியிலிருந்து 5 அருவி மற்றும் பழைய குற்றாலத்துக்கு சிறப்பு பேருந்தெல்லாம் விட்டுருக்காங்க. அதனால் பேருந்தில் வரவங்க இதை பயன்படுத்திக்கோங்க. 5 ஃபால்ஸில் வாட்டர் லெவல் பார்த்திங்கன்னா கம்மியாக தான் விழுது. வெளியே வந்து பார்க்கிங் ஃப்ரீயாக இருந்தாலும் மொத்த கூட்டமும் உள்ளே தான் இருக்குது. நீங்கள் வீடியோவில் பார்க்கும்போதே தெரியும். ஜென்ஸ் சைடும் சரி, லேடிஸ் சைடும் சரி கூட்டம் வந்து கொஞ்சம் அதிகமாகவே தான் இருக்குது. கிளைமேட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம மெயின் ஃபால்ஸில் எப்படி கிளைமேட் இருந்தோ அதே மாதிரி தான். நல்லா வெயில் அடிச்சுக்கிட்டு இருக்குது. காலையில் மழைக்கான எந்த ஒரு அறிகுறியுமே இல்லை. ஆனால் என்ன அப்படின்னா, நம்ம மற்ற அருவிகளை கம்பேர் பண்ணும்போது நம்ம 5 ஃபால்ஸில் நிற்கும்போது ஒரு சில்லுன்னு ஒரு கிளைமேட் இருக்கும். அந்த கிளைமேட் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. இனிமேல் பார்த்திங்கன்னா ஒரு மழை வந்தால் மட்டும்தான் அருவிகளில் வந்து தண்ணி வாட்டர் லெவல் வந்து கூடும். பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னு. பழைய குற்றாலத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து அங்கே போகலை. ஆனால் செவிவெளி செய்தி தான் அழிஞ்சுக்கிட்டோம். ஏன் அப்படின்னா அங்கே வந்து பார்க்கிங் வெளியே விட்டுட்டு 1/2 கிலோமீட்டர் உள்ள டெய்லி நடந்து போகிற மாதிரி இருக்குது. ஸோ டெய்லி அங்கே 1/2 கிலோமீட்டர் போய் நடந்து போய் அப்டேட் போடுறதெல்லாம் அது வந்து நடக்கக்கூடிய காரியமானு கேட்டிங்கன்னா அது ரொம்ப கஷ்டமான விஷயம். அதனால் வாரத்தில் 2 நாள் நாங்கள் நேராக போய் உங்களுக்கு வீடியோ எடுத்து காட்டுறோம். மற்ற நாட்களில் நாங்கள் வந்து விசாரித்து அங்கே எப்படி நிலவரம் இருக்கோ அதை அப்படியே அப்டேட் பண்ணுறோம். பழைய குற்றாலத்தில் இன்றைக்கி நிலவரம் பார்த்திங்கன்னா வாட்டர் லெவல் வந்து இங்கெல்லாம் எப்படி கம்மியாக இருக்கும் அதே போல் தான் கம்மியாக இருக்குது. இனிமேல் மழை வந்தால் மட்டும்தான் நம்ம குற்றால அருவிகளெல்லாம் வாட்டர் லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகும். பார்க்கலாம். கிளைமேட்டை பொறுத்த வரைக்கும் இங்கே மாதிரி தான் அங்கேயும் எந்த மழைக்கான எந்த ஒரு அறிகுறியுமே இல்லை. பார்க்கிங் வந்து சொன்னேன்னா 1/2 கிலோமீட்டர் வெளியே விட்டுட்டு நீங்கள் நடந்து போகிற மாதிரி தான் இருக்கும். இதுதான் பார்த்திங்கன்னா பழைய குற்றாலத்தோட நிலவரம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா புளியருவி நிலவரம் தான் பார்க்க போகிறோம். புளியருவியில் வந்து நேற்றுல இருந்தே தண்ணி வந்து வரலை. அதனால் க்ளோஸ் பண்ணி தான் வச்சுருக்காங்க. அதனால் யாரும் வேஸ்ட்டாக அந்த பக்கம் அலைய வேண்டாம். ஒரு வேளை வாட்ரு வந்தது அப்படின்னா நாங்கள் அப்டேட் பண்ணுறோம். வேஸ்ட்டாக அலைஞ்சிக்கிட்டு இருக்க வேண்டாம். பார்த்திங்கனாலே தெரியும் இங்கே யாருமே இல்லை, ஒரு சொட்டு தண்ணி கூட இல்லை. இதுதான் பார்த்திங்கன்னா புளியருவி நிலவரம். நன்றி. அடுத்தால குற்றால அப்டேட்டுக்கு ஃபாலோ பண்ணி வைங்க. பாய்.